Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions, example 1.9. Given f of x is equal to 2x minus x square, find f of 1, f of x plus 1, f of x plus f of 1. So என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு f of x கொடுத்துட்டாங்க, இந்த மூணத்தோட வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்க வேல்யூஸ் பதில் எக்ஸ் பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் உள்ள இருக்க ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எஃப்ஸையும் கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்னது எக்ஸ் பதிலாக 1 2 இன்ட்டு இந்த எக்ஸ் பதிலாக 1 போடுங்க, 1 ஸ்கொயர். ஸோ 2 மைனஸ் 1 தட் இஸ் என்னது 1. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 2 இன்ட்டு ஒன்றுமே கிடையாது, அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டுருங்க. அவ்வளோதான். எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ணுங்கள். நான் ரிட்டன் இங்கே எழுதிக்கிறேன். 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2x ப்ளஸ் 2 வந்துடும். அது அப்படியே இருக்கட்டும். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ற ஃபார்முலா மூலியமாக எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இது ப்ளஸ் தானே கொடுத்துருவாங்க, ஸோ ப்ளஸ் தான் வரும். இப்போ சால்வ் பண்ணும்போது 2x ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கும், இந்த 2x கேன்சல் ஆகிரும், 2 மைனஸ் 1 1 ஆயிரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும், அல்லது நீங்கள் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ மூணாவதாக பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. ஸோ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது நம்மளுக்கு நல்லா தெரியும் என்னது எஃப் ஆஃப் 1 தட் இஸ் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 1. ஸோ இது கடைசியாக 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. இதில் ஒரு ஃபேக்ட் என்னென்னா உங்களுக்கு இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நினைப்பீங்க இது சிமிலராக தான் ஆன்சர் வரும் போல இருக்குது. அப்படி வராது. f of x plus 1 is not equal to f of x plus f of 1. ஸோ இது ஏன் இந்த சம் மூலமாட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், f of x plus 1 வேறு, நம்ம கண்டுபிடிச்ச f of x plus 1 உள்ள ப்ராக்கெட்டில் இருந்தது என்பது வேறு. ஸோ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டு 1 வேர்டில் எதுவும் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதிக்கங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.